இப்போ 27 அமலுக்கு வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் ஏதாவது ஷிப்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? சார், இப்போ ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு சரக்கு வந்து தேக்கத்தில் இருக்குது. ரெடியாக இருக்குன்னா ப்ராசஸ் இன்பிட்வீன் ப்ராசஸில் இருக்குது. இதை வந்து நான் அங்கே தான் அனுப்பி ஆகணும். இப்போ என்ன ப்ராசஸில் இருக்கோம்னா டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் இருக்கும். 25% நஷ்டம்னே வச்சுக்கலாம் சார். ஸ்ட்ரைட்டாக நான் 25% கொடுத்தா தான் நான் இருக்கிற முதல்ல காப்பாற்ற முடியும். அப்படி பார்க்குறப்போ 25% நான் ஏற்றுக்கொண்டால் கூட ஒரு 1000 கோடி ரூபாய் நஷ்டத்தை இறக்குமதியாளர்கள் சந்திப்பார்கள். இது நம்பர் 1. WTO எங்க இருக்கு? எங்க இருக்கு UN? எங்க இருக்கு WHO? எங்க இருக்கு எந்த சர்வதேச அமைப்பும் இல்லை. ஏன்னா அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து ஐஸை யார் பிரேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆயில் தான், ரஷ்யா ஆயில் தான் பெரிய பிரச்சனையாக US சொல்கிறாங்க. ஒரு கார்பரேட் நிறுவனத்துலாம் போய் முடிஞ்சது தான். அந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்காக தான் இவ்வளோ வேலையும் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் பேசுகிறதும் இந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்காக தானா? நம்மோட திரு குமார் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி. சார், ஃபர்ஸ்ட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசணும், பொலிட்டிக்கல் சார்ந்து. இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 50% டேரிஃப் திருப்பூரை எப்படி பாதிச்சிருக்கு? தற்சமய நிலைமை என்ன? திருப்பூரில் என்ன சொல்கிறாங்க? அதாவது திருப்பூருடைய பாதிப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருப்பூரோட ஈகோசிஸ்டமை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். திருப்பூருடைய ஏற்றுமதி அப்படின்றது பார்த்திங்கன்னா 1980களின் தொடக்கத்தில் ஆரம்பித்த ஏற்றுமதி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 34 ஆண்டுகள் இந்த ஏற்றுமதி பயணத்தில் பயணிச்சிருக்கோம். இன்றைக்கி திருப்பூர் இருக்கிற சூழல் என்ன அப்படின்னா, ஒரு 2500 ஏற்றுமதியாளர்கள், 20,000 சார்பு நிறுவனங்கள். அங்கே ஒரு பனியன் உருவாகுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் எல்லா ப்ராசஸும் நடக்காது. அது ஒரு கூட்டு முயற்சி. சார்பு நிறுவனங்களின் துணையின்றி எந்த கார்மெண்ட்டும் அங்கே உருவாகாது. நூல் ஸ்பின்னிங்லேருந்து எடுத்துட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நூல் வாங்குவோம். ஒரு ஏற்றுமதியாளர், நான் ஒரு ஏற்றுமதியாளர், எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா நான் வந்து நூலை வந்து ஒரு ஸ்பின்னிங் மில்லில் வாங்குவேன். வாங்கினதுக்கப்புறம் நிட்டிங், அதை வந்து நூலை வந்து துணியாக மாற்றுவேன். அந்த துணியை வந்து பையர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலருக்கு வந்து சாயம் போடுவோம். அதுக்கப்புறம் அது வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் அந்த துணியை. அதுக்கப்புறம் அது என்னுடைய தொழிற்சாலைக்குள்ளே வெட்டி தைக்கிறதுக்கு வரும். அதில் ஒரு பிரிண்ட் அல்லது எம்ப்ராய்டரி வேல்யூ அடிஷன் ஏதாவது கேட்டிருந்தாருன்னா அதுக்காக மறுபடியும் வெளியில் போயிட்டு உள்ளே வரும். அதுக்கப்புறம் அதில் வைக்கிற லேபிள், பாலிபேக், கார்ட்டூன் பாக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஆடை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக எல்லாம் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், இவை அனைத்தையும் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது 4% நிறுவனங்கள் தான் இவை எல்லா ப்ராசஸையும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள ஒரு மிட் கார்ப்பரேட்டோ அல்லது கார்ப்பரேட் லெவல்லையோ வச்சுருப்பாங்க. மற்ற 96% வந்து சிறு குறு உற்பத்தி நிறுவனங்கள். ஒரு சிறு ஏற்றுமதியாளர்கிட்ட வந்து தையல் இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான் இருக்கும். மற்றபடிக்கு இந்த நிட்டிங், டையிங் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் தான். ஒரு நிட்டிங் யூனிட் அப்படின்னா அவர் ஒன்லி அந்த நூலை வாங்கி துணியாக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் மட்டும்தான் செய்வார். அப்போ ஒரு டையிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் சாயம் போடுறது. அவர் வந்து துணியை கொடுத்தோம்னா அவர் சாயம் போட்டு கொடுப்பார். இவங்க எல்லாமே ஜாப் ஒர்க்கர் கேட்டகரியில் வருவாங்க. அப்போது ஒரு வர்த்தகத்துக்கு இடைஞ்சல் அப்படின்னு சொல்லி சொன்னால் இத்தனை பேரும் பாதிப்பாங்க. இதுதான் திருப்பூருடைய அடிப்படை. அப்போ 2500 ஏற்றுமதியாளர்கள், 20,000 துணை நிறுவனங்கள் இணைந்து 70,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு வர்த்தகத்தை வருடம் முழுவதும் நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஒரு வருஷம் 10 லட்சம் பேர் நேரடியாக வேலைவாய்ப்பு பெறுறாங்க. அதில் 65% பெண்கள். இந்த 70,000 கோடி ரூபாயில் வந்து 44,000 கோடி ரூபாய் வந்து ஏற்றுமதி, மிச்சமெல்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்திக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஆர்கனைஸ்டு ரீட்டெயிலர்ஸ் இருக்காங்க, அன்ஆர்கனைஸ்டு ரீட்டெயிலர்ஸ் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு 70,000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது. இப்போ இந்த 44,000 கோடி ரூபாய் ஏற்றுமதியில் 40% வந்து அமெரிக்காவுக்கு போகுது. மிச்சம் இருக்கிறது தான் பிற சந்தைகளுக்கு போகுது. அமெரிக்காவோட ப்ராடக்டையே வந்து 3 லைனாக பிரிக்கலாம். வருடம் முழுவதும் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த உள்ளாடைகள், பேபி ஷூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகங்கள். ரெண்டாவது சீசனல் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்தந்த நிகழ்நேர ஃபேஷன் என்னவோ அது நடக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரீட்டெயிலர்ஸ், சில்லறை வர்த்தகர்கள் நேரடியாக கொள்முதல் செய்வாங்க. இப்போ ஃபேக்ட்ரியில் கொடுத்து தயாரிப்பாங்க, பெரிய ஃபேக்ட்ரியில் கொடுத்து தயாரிப்பாங்க. இப்போ இந்த 3 வகையான பிஸ்னஸாக பிரிக்கலாம் அமெரிக்கா பிஸ்னஸை. இப்போது இதில் வந்து 3 வகையான பிஸ்னஸில் இந்த வருடம் முழுவதும் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ரேசர் தின் மார்ஜினில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபாஸ்ட் ஃபேஷன்னு சொல்லக்கூடிய ரீட்டைலர்கிட்டருந்து வாங்குறது வந்து
இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன லக்ஸுரி, வேஃபர் தின்னுங்கிறத விட ஒரு ரேசர் தின்லேருந்து அது ஒரு வேஃபர் தின் மார்ஜின் கிடைக்கும். இதுதான் திருப்பூருடைய அமெரிக்கா வர்த்தகத்தோட அடிப்படை. 40,000 crores தான் எக்ஸ்போர்ட்ஸ், அதில் 40% அமெரிக்காவுக்கு போகுது. இப்போ இந்த 40%க்கு உடனே பங்கம் வந்துருச்சா, இல்லை வந்து சில பேர் அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் லாங் டேர்ம் கூட போட்டு? அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து இந்த வேஃபர் தின் ரேசர் தின் அப்படின்ற ஒரு மார்ஜின் லெவலில் தான் மொத்த இண்டஸ்ட்ரியுமே இயங்குது. என்ன காரணம்னா, போட்டி நாடுகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 20 வருடங்களில் வந்து போட்டி நாடுகள் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய நீங்கள் சைனா தான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியட்நாம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஈவன் பாகிஸ்தானில் இன்றைக்கி வந்து கடந்த ஒரு 15 வருட காலத்தில் அவருடைய உற்பத்தி வளர்ச்சி, குறிப்பாக அப்பரல் உற்பத்தி வளர்ச்சின்றது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான வளர்ச்சி அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த போட்டிகள் உருவாக எங்களுடைய மார்ஜின்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. ஒரு புறம் இது ஏன் நடக்குது அப்படின்னா, இந்தியா மற்ற துறைகளில் வந்து அதிகமாக முன்னேறுது. பெர் கேபிட்டா இன்கம் வந்து மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியா ஜாஸ்தியாகிட்டே போகிறதுனால WTO நார்ம்ஸ் படி இந்திய அரசாங்கத்தினால் பெருமளவு சலுகைகளை உற்பத்தி நிறுவனங்களுக்கு கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை. அது வந்து பார்த்திங்கன்னா WTOலேயே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போது இந்தியாவில் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு பெரும் சலுகையை ஆயத்த ஆடைத்துறைக்கு கொடுக்குதுன்னு சொன்னால் 2 விதமான கண்டிஷனில் பார்ப்பாங்க. எந்த ஒரு நாடு உலக தேவையில் 3% மேல் உற்பத்தி செய்கிறதோ அந்த நாடுக்கு வந்து தொடர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கொடுக்கக்கூடிய சலுகைகளை குறைத்து கொண்டே வர வேண்டும். அது இல்லை அப்படின்னா, எந்த ஒரு நாட்டில் பெர் கேபிட்டா இன்கம் $1000 மேலே போகுதோ அந்த நாடு தொடர்ந்து கொடுக்கக்கூடிய சலுகைகளை குறைத்து கொண்டே வர வேண்டும். இது WTOவோட நார்ம்ஸ். இப்போ இந்த நார்ம்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்னால் வந்து பெரிய அளவு சலுகைகளை எங்களுடைய துறைக்கு மட்டுமில்லை, எந்த உற்பத்தி துறைக்கும் அவங்க அதே அளவில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ 27 அமலுக்கு வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் ஏதாவது ஷிப்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? சார், இப்போ ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு சரக்கு வந்து தேக்கத்தில் இருக்குது. ரெடியாக இருக்குன்னா துணியாக இருக்கலாம், பாதி தைத்த நிலையில் இருக்கலாம், ப்ராசஸ் இன்பிட்வீன் ப்ராசஸில் இருக்குது. இதை வந்து நான் அங்கே தான் அனுப்பி ஆகணும். இப்போ என்ன ப்ராசஸில் இருக்கோன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் இருக்கும். லாஸை எப்படி மினிமைஸ் பண்ணுறது, ப்ராஃபிட்டை எப்படி தக்க வச்சுக்கிறது, முதல்ல எப்படி தக்க வச்சுக்கிறதுங்கிற காலகட்டத்தில் தாண்டி இப்போ லாஸை எப்படி மினிமைஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கால சூழ்நிலையில் இருக்கும். இப்போ லாஸை மினிமைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இந்த சரக்குகளை வந்து நான் வந்து என்ன ஒரு நல்ல விலை கிடைக்குதோ அந்த விலைக்கு நான் விற்றாகணும். அவங்ககிட்ட தான் நான் விற்றாகணும். காரணம் என்னென்னா, அமெரிக்காவோட சைஸ் வந்து உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் நான் அந்த சைஸ் பீஸை கொண்டு போய் விற்க முடியாது. அவங்க வால்யூமும் விற்க முடியாது. பர்ச்சேஸ் பவரும் ஜாஸ்தி, ப்ளஸ் வந்து வால்யூம் சைஸ் எல்லாமே வேலை சார். நீங்க அவங்க புரியுது அவங்க உடம்பு சைஸ்ல இருந்து நீங்க அவங்க வால்யூம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு உள்ளாடையெல்லாம் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு 5 லட்சம் பீஸ் 10 லட்சம் பீஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் உடனே போய் எல்லாம் எங்கேயும் விற்க முடியாது. அப்போ அவங்ககிட்ட தான் விற்றாகணும். அப்போது ஏதோ ஒரு வயா மீடியாவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து நஷ்டத்தில் யார் எவ்வளோ ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த 4000 கோடி தேக்கமான சரக்குகளை அனுப்பும் வரை இதில் வந்து ஒரு 25% நஷ்டம்னே வச்சுக்கலாம் சார். ஸ்ட்ரைட்டாக 25% கொடுத்தா தான் நான் இருக்கிற முதல்ல காப்பாற்ற முடியும். இல்லைன்னு சொன்னால் நான் 25% தான் விற்கவே முடியும். வேறு எங்காவது விற்கிறேன்னா இல்லை உள்ளூருக்குள்ளே விற்கிறேன்னா, அப்போ நான் வந்து எது சின்ன நட்டம் அப்படின்னு அப்படி தான் நான் பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்போ 25% நான் ஏற்றுக்கொண்டால் கூட ஒரு 1000 கோடி ரூபாய் நஷ்டத்தை இறக்குமதியாளர்கள் சந்திப்பார்கள். இது நம்பர் 1. இல்லை சார், நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ நீங்கள் லாஸ் சொல்கிறீங்க. இவ்வளோ லாஸை இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி பேர் பண்ணுங்கப்போ ஒரு ஹோல் ஏரியாவே அஃபெக்ட் ஆகும் ஜாப்லேருந்து. இப்போ இதை நம்ம பிரித்து நம்ம ஏரியா கொஞ்சம் ப்ளஸ் வந்து மற்ற நாடுகள் நீங்கள் சொன்னால் ப்ளஸ் சைஸ், அமெரிக்கா ப்ளஸ் சைஸ், அது புரியுது. அதை சார்ந்து வேறு ஏதாவது நாடுகளுக்கு கூட ஒரு டீல் நெகோஷியேட் பண்ணி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் பண்ணி இதை பண்ண முடியாதா? இவ்வளோ லாஸை பேர் பண்ணுவோம், ரீஜன் பேர் பண்ணுவோம் சார். அதனால தான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன 3 விதமான ப்ரொடக்ஷன் இங்கே நடக்குது. டைரக்ட் ரீட்டெயிலர்ஸுக்கு விற்கிறோம், ஃபேஷன் சீசன் ஒன்று இருக்குது, 3வது வந்து கோர் ப்ராடக்ட்னு சொல்லி வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய அந்த இது இருக்குது. இந்த வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடியதை வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரியான அதுவும் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் தான். மற்ற 2 கண்டிப்பாக பண்ண முடியாது. காரணம் பிராண்டிங் இருக்குது, அதில் ரீட்டெயிலருடைய லோகோஸ் இருக்கும், இதெல்லாமே இருக்கும், இதெல்லாம் இருக்குது, அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ப்ரீச் பண்ண முடியாது. அந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது சார். இதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து பொருள் இழப்பு, அதுக்கப்புறம் மாதம் 2000 கோடிக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த வாய்ப்பு இழப்பு. ஸோ பொருள் இழப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் 2ம் நடக்குது.
இப்போ இந்த 2000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்து இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய வேலை வாய்ப்பு, அந்த தொழிலாளர்களுடைய வேலை நேர இழப்பு, வேலை இழப்பு, இது எல்லாம் வந்து இப்போது ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஏற்கனவே நாங்கள் ஒரு 1.5 லட்சம் லேபர் ஷார்ட்டேஜில் தான் ஓடிட்டு இருந்தது இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த ஒரு காரணமாக இந்த 1.5 லட்சம் வேலையாட்கள் வந்து எங்கே வேலை இருக்கோ அந்த நிறுவனங்களை நோக்கி போவாங்க. பட் அதுவும் அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு தான். காரணம் என்னென்னா, இந்த அமெரிக்காவுக்கு வர்த்தகம் செய்த நிறுவனங்கள் வேறு சந்தையை நோக்கி செல்லும்போது எனக்கும் பக்கத்து ஃபேக்ட்ரிக்காரருக்குமே போட்டி ஆகும். விலையை நான் ஒரு குறைச்சி கொடுப்பேன், அவருக்கு வந்து அதனால் பையர் எங்கிட்ட வருவாங்க. அப்போது நாங்கள் வந்து புதிய சந்தையை போய் புதிய வியாபாரத்தை, புதிய வர்த்தகத்தை எடுத்துகிட்டு வந்தால் தான் பக்கத்து ஃபேக்ட்ரிக்காரன் நல்லா இருப்பார், நானும் நல்லா இருப்பேன். இருக்கிற இந்த 3%லேயே நானும் கொஞ்சம் போய் எடுக்கிற போகிறேன்னு சொல்லி சொன்னால், அவர் வருஷம் ஒரு 25 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதுலேருந்து நான் 10 கோடி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. இப்போது அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அது வந்து ஆரோக்கிய கேடு. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறவரையும் சேர்ந்து நான் போய் கெடுத்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. கரண் சார், இப்போ அவர் பேசும்போது ஒன்று சொன்னேன், WTOட அக்ரிமெண்ட் படி நமக்கு கிடைக்கக்கூடிய சப்சிடிஸ்லாம் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவங்க துறை மட்டும் இல்லை, நிறைய துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்கிறாங்க, சப்சிடிஸ் கொடுக்க முடியாமல் இருக்குன்னு. WTOவும் கொஞ்சம் வேறு ஆங்கிளில் யோசிக்கணுமா? இப்போ வேறு நாடுகளில் அப்படி பார்க்கும்போது இப்போ இவ்வளோ துறைகள் இருக்குது, நம்மக்கிட்ட MSMEயில் இருக்கக்கூடிய லோக்கலைஸ் ப்ராப்ளம்ஸ்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு அது புரியுமா, அவங்க காதுக்கு எட்டுமான்னு தெரியல. இப்போ அவங்களுமே அது வந்து ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அது அதில் கொஞ்சம் சீர்திருத்தம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்றது ஒரு தனி ஒரு அமைப்பெல்லாம் கிடையாது. அது நாமெல்லாம் சேர்ந்து, அதாவது ஒரு 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 பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இருக்கவர்கள்லாம் சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸை அசோசியேஷன் மாதிரி, அதுதான் WTO. ஸோ WTO தனியாலாம் இயங்க முடியாது, நாமெல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். WTO எங்கே இருக்குது? எங்கே இருக்குது UN? எங்கே இருக்குது WHO? எங்கே இருக்குது எந்த சர்வதேச அமைப்பும்? பல்ல அமைப்பாக தான் இருக்கு. இல்லை, ஏன்னா அதை இயக்கக்கூடிய கிரியா சக்தி அவங்க இவர்கள் தான். பட் ஆனால் இது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸாக பெருசாக பேச வேண்டிய ஒரு இஷ்யூ. பட் நீங்கள் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட உங்கள் ரெப்ரஸன்டேஷன் என்னவா இருக்குது? இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தையில் இல்லை உங்களுக்கு வேறு சப்சிடரிஸ் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா உங்கள் சைட்லேருந்து? அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயமெல்லாம் வந்து ஒரு சர்வதேச பார்வையில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து என்னோட 10 லட்சம் தொழிலாளர்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் வந்து ஒரு வாரம் 3000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு போகிற ஒரு டெய்லர் இருப்பாங்க, 4000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு ட்ரக் டிரைவர் இருப்பார். அவர்களுக்கு இதெல்லாம் க்ரீக் அண்ட் லாட்டின். அவர்களுக்கு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், நான் வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், ஒரு வாழ்வில் அடுத்த ஒரு நிலையை நோக்கி போகணுன்றது அவங்களுடைய அந்த வட்டம். அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அதே மாதிரி சிறு குறு நடுத்தரம் தொழில் செய்கிறவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஆர்டர் வரும், நான் எடுத்து செஞ்சு 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்து நான் 2 பைசா அதில் சம்பாதிக்கணும். இதுதான் இதில். இங்கே வந்து வியாபாரத்தில் வந்து யாரும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை நான் நாட்டுடைய கட்டமைப்புக்கு உதவ போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது வந்து நான் எண்ட் ஆஃப் த டே நான் லாபம் பார்க்கணும் அப்படின்றது தான் இதோட. அப்போது அரசாங்கம் என்ன சலுகைகள் எனக்கு கொடுக்க முடியும், அரசாங்கம் என்னை எப்படி காப்பாற்ற முடியும், இதுதான் அடிப்படை எண்ணமாக இருக்கும். சார், இப்போது இவர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா சீனா மேலே வந்து ஒரு டைமுக்கு 4 டைம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கிறார். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், 48 மணி நேரம் சீனாவுடைய இறக்குமதி அமெரிக்காவில் நிறுத்தினீங்கன்னா அமெரிக்கா ஸ்தம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% சூழ்நிலையாவது இந்தியா எட்ட வேண்டும். நம்மளுடைய டிபெண்டன்சியை ஜாஸ்தி பண்ணணும். இப்போ இந்தியாவோட நான் பண்ணினேன்னு சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு இங்கே மிகப்பெரிய பாதிப்பு இருக்குங்கிற நிலைமையை நோக்கி நம்ம போகணும். ஒரு பக்கம் நீங்கள் வந்து பிரிக்ஸோட பேசுங்க, பிரிக்ஸை கூட்டமைப்பை ஜாஸ்தி பண்ணுங்கள், இராணுவ சக்தியோ அதெல்லாம் கட்டாயமாக நாட்டோடு எல்லா மக்களோடும் நாங்களும் துணை நிற்கிறோம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அதே சமயம் இராணுவம் மாதிரி தான் நாங்களும் ஒரு தொழில் செய்கிற நாங்கள் எல்லாமே ஒரு இராணுவம் மாதிரி தான். அவர்கள் பாதுகாப்பு கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிறாங்க, நாங்கள் பொருளாதார கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிறோம். எங்கள் பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து மல்டி டைமென்ஷனல் வியாபாரத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறம்போது இதெல்லாம் வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம். நீ வாங்கலின்னா பரவாயில்லப்பா, எனக்கு வேறு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்றைக்கி அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக நான் இங்கே இருக்குது. ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி சேலஞ்சிங் டைம்ஸில் தான் நம்ம பாடம் கற்றுக்க முடியும். அப்போ இது இன்றைக்கி வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம். அடுத்த ஒரு 10 வருடத்தில் நம்ம எங்கே போகணும், நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்கக்கூடிய ஒரு இதாக அதை பார்த்துக்கிறோம். ஆனால் அதுக்கு வந்து நாம் பெரிய ஃபீஸ் கட்டுறதுக்கு
நாங்கள் தயாராக இல்லை, எங்ககிட்ட இல்லை, சக்தி இல்லை. அதற்கு தான் அரசாங்கத்திடம் நிறைய சலுகைகளை கேட்டிருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட நகை ஜெம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு 22 முதல் 30% வரை எக்ஸ்போர்ட் டிராபேக்கை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது குஜராத்தில் அது சார், குஜராத் இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்தும் எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம ஏன் வந்து குஜராத்தையும் ராஜஸ்தானையும் மத்திய பிரதேசம்னு சொல்லி போட்டு ஒரு அரசியல் பார்வையாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் அரசியல் பார்வை சொல்லல, நான் சொல்கிறேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் அப்படிதான் வந்து அரசியல் படுத்துறாங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தங்கத்தை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம்னு யாரும் உங்களை தடுக்கலையே, கேரளாவில் பண்ண வேண்டாம்னு யாரும் தடுக்கலையே. ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல். திருப்பூருக்கு நம்ம அமைஞ்ச மாதிரி அது அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்போ அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ அது WTO நார்ம்ஸ்குள்ளே வரலையா அப்படிங்கிற கேள்வி வரும். WTO நார்ம்ஸை வந்து இப்போ ட்ரம்ப் மதிச்சாரா? இன்றைக்கி நம்மளும் அந்த இடத்துல இருக்கோம். அதில் WTOவில் இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, உள்நாட்டு உற்பத்திக்கு என்னைக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வருதோ அன்றைக்கி வந்து அந்த நாடு வந்து தன்னுடைய முடிவை தானே எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டேட் வழியாக சப்சிடைஸ் பண்ணுங்கள், WTO கொஸ்டின் பண்ணாது. சீனா தான் பண்ணுறான். அவங்களுடைய ஸ்டேட்ஸ் வழியாக நிறையா சப்சிடைஸ் பண்ணுறான். அந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் வச்சுருக்கோம். மத்திய அமைச்சர்களும் அதை வந்து கேட்டிருக்காங்க, நிறையா ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ தனி மனிதர்களாக இண்டஸ்ட்ரீஸாக பார்த்தோன்னா இதோடைய லட்சக்கணக்கான ஜாப் லாஸஸ் இருக்குது. இப்போ இது இன்டெரக்ட்லி ப்ரொபோஷனலாக எங்கே வரும்னா தமிழ்நாடு க்ரோத்தையுமே கூட அஃபெக்ட் பண்ணும். தமிழ்நாடு க்ரோத்து இந்தியாவோட டோட்டல் இதுவுமே அஃபெக்ட் பண்ணும். இப்போ தான் தமிழ்நாடு வந்து இப்போ பாசிட்டிவ் இதுக்கான இதாக பார்க்குறோம். இன்னும் நிறைய பெரிய பாசிட்டிவான ஜம்பை பார்க்குறோம். மற்ற ஸ்டேட்ஸை காட்டிலும் பெரிய பெரிய ஜம்ப் இருக்குது. நம்ம ஃப்ளோட் பண்ணி பேசுகிறோம். இப்போ இது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்து திருப்பி மறுபடியும் வந்து கொஞ்சம் பின்னால் கொண்டு போகிறதுக்கான இல்லை, டெஃபினட்டாக இருக்குது. ரொம்ப யோசிக்க வேண்டிய பிரச்சனை இது. என்னென்னா, சார் சொன்னார் இல்லைங்களா, அதாவது திருப்பூர் வந்து ஏற்றுமதி சார்ந்த ஒன்று, ரெண்டாவது வந்து ஒரு லிங்க்டு செக்டர்ஸ், டையிங் பண்ணுறவங்க, ஊர் இது சார்ந்து இருக்கவங்க, கருவு எல்லாம் சார்ந்து இருக்கிறது. அதை சார்ந்து தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இருக்குது இல்லையா, அது வந்து பல மடங்கு அதிகம். நீங்கள் ஒரு தமிழ்நாடுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையாக க்ரோத் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு பெரிய லெவலில் ஃபேக்ட்ரிஸ், நீங்கள் ஹூண்டாய், போர்டு, அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் சார்ந்த ஒரு க்ரோத்து, இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் பேஸ்டு MSME சார்ந்த வளர்ச்சி. MSME சார்ந்த வளர்ச்சி தான் தமிழ்நாட்டுக்கான ஒரு யூனிக் மாடல். திராவிடியன் மாடல்னு சொல்லணும்னா அது MSME சார்ந்த அது வந்து ஒரு வகையான இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கான ஒரு பேஸ் அது. அப்போ இந்த மாதிரி ஒரு செக்டர், ஒரு டெக்ஸ்டைல்ன்றது ஒரு கோர் அப்படின்றப்போ அது பாதிக்கப்படும் பொழுது ஒரு வருமானம் மட்டும் கிடையாது, பர் கேபிட்டா இன்கம், GDP நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, வேலைவாய்ப்பு, அது வந்து ஒரு பெரிய சிக்கல். இப்போ கூட நீங்கள் தமிழ்நாடு வந்து 12%, 11% க்ரோத் நம்ம இந்த லாஸ்ட் இயர், அது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட்டது. உண்மையாக அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்பட வேண்டிய விஷயந்தான். அதே நேரத்தில் அதுக்கு ஏற்றவாறு வேலைவாய்ப்பு உருவாக்குச்சா? அப்போ எந்த செக்டரில் வேலைவாய்ப்பு உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பூர், கரூர், இந்த மாதிரி கிளஸ்டர் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் MSME தான் வந்து வேலைவாய்ப்புகள் உருவாக்கும். அப்போ அந்த கிளஸ்டர் பேஸ்டு வேலைவாய்ப்பு உருவாக்குற துறையில் இப்படி ஒரு இடி விழுந்துச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பு டெஃபினட்டாக வேலைவாய்ப்பு வழியாக சொல்லுங்கள். 2 எளிய உதாரணம். இவர் சொன்ன விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஃபாக்ஸ்கான் வந்து ஆப்பிள் ஃபோன் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களுடைய போன வருஷம் நிதியாண்டில் வந்து மேனுஃபேக்சரிங் டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி, 40,000 பேர்த்துக்கு வந்து அவங்க வேலை கொடுக்குறாங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி. திருப்பூர் எடுத்துட்டிங்கன்னா 70,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். 10 லட்சம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் 12 லட்சம். அப்போது இதில் இன்னொன்று எடுத்துக்கலாம். சார் சொன்ன மாதிரி இந்த 10 லட்சம் பேரில் ஆவரேஜாக வாரம் சம்பளம் 3,000 ரூபா வாங்கிட்டு போவாங்க ஒரு தொழிலாளி. அந்த 3,000 ரூபாயை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1,000 ரூபா மளிகை கடைக்கு கொடுப்பாங்க, ஒரு 300 ரூபா காய்கறிக்கு, ஒரு 300 ரூபா பாலுக்கு கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த மளிகை கடைக்காரர் வாங்கிட்டு போய் திங்கக்கிழமை அன்றைக்கி மொத்த வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுப்பார். அந்த மொத்த வியாபாரி எங்கே பொருளை வாங்குறாரோ அங்கே பெரிய அளவில் பணத்தை அனுப்புவார். இவர் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறப்போ ஒரு முட்டை பரோட்டாவோ குழந்தைகளுக்கு வாங்கிட்டு போவார், தொழிலாளி பண்ணிகிட்ருக்கவங்க. இவர் வந்து இந்த மளிகை கடைக்காரர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட ஃபேமிலியோடு போயிட்டு வருவார். இந்த மொத்த வியாபாரி என்ன பண்ணுவார்னா, ஒரு மாலுக்கு போயிட்டு குழந்தைகளோட. அப்போது சமுதாயத்தோட எல்லா தரப்போடைய பொருளாதாரமும் அந்த சுழற்சி, இந்தியா மாதிரியான ஒரு அடர்ந்த பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாட்டுக்கு இந்த மாதிரியான பொருளாதாரம் தான் தேவை. சார், ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே எழுதுனாங்க, 2% GDPக்கு வர்றதுக்கு இந்த ஜவுளித்துறைக்கு ஏன் இவ்வளோ கூவுறீங்க அப்படின்னலாம் ஒரு பெரிய விமர்சனமெல்லாம் வச்சாங்க.
நீங்கள் 1 கோடி ரூபா முதலீட்டுக்கு 122 டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் நமக்கு நம்ம 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 தேசத்துக்கு தேவையா இல்லையாங்கிறது அவங்கவுங்க முடிவுக்கு எழுதி விட்டுறோம். நம்ம 5 கோடி ரூபா முதலீட்டுக்கு நாளை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுற தொழிலும் இந்தியாவில் நடக்குது. 5 கோடி ரூபா முதலீட்டுக்கு நாளை எம்ப்ளாய்மெண்ட்டும், 1 கோடி ரூபா முதலீட்டுக்கு 122 எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுற தொழிலும் நடக்குது. சார், இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றது 10 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க, இண்டஸ்ட்ரின்னு கடந்து போக முடியாது. இப்போ ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன், ஒரு 10 ஃபேக்ட்ரி அங்கே வருது. 10 ஃபேக்ட்ரி வந்தோடனையும் அங்கே ஒரு சின்ன குடியிருப்பு பகுதி வரும், 2 மளிகை கடைக்காரர் வருவார், ஒரு காய் கடைக்காரர் வருவார், ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகுது. தமிழ்நாடு ஏன் சார் இவ்வளோ ஸ்பீடாக அர்பனைஸ் ஆகுது? ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் ஆகுறதுனால தான். 2 இண்டஸ்ட்ரி வேணும். அதுக்காக எனக்கு ஃபாக்ஸ்கான் வேண்டாம்னு நான் சொல்லலை, ஃபாக்ஸ்கான் வேணும். ஏன்னா என்னுடைய தொழிலாளர்கள் குழந்தைகள் பெருசாகிட்டு அவங்க டெக்னாலஜி அவன் ஃபாக்ஸ்கானுக்கு வேலை போகிறான். அப்போ அதுவும் வேணும், இதுவும் எனக்கு வேணும். அதில் இன்னொரு சார் சொன்னது இன்னொரு விஷயமா இருக்குது. தமிழ்நாடுடைய யுனிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம திருப்பூர் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வேணும், ஃபாக்ஸ்கான் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, ரெண்டுமே சமத அளவில் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயமா தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா, இது 2 இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள ஒரு தொடர்பும் இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய நிறுவனங்கள் வரும்போது அந்த நிறுவனங்கள் அதனுடைய டெக்னாலஜி, அதனுடைய வளர்ச்சியும் இதை சார்ந்த ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி இது பிரிஞ்சுதுன்னா, ஒன்று இது அடி வாங்கினதுனாலையும் சரி, அல்லது இந்த ட்ராக் உடஞ்சிச்சுன்னா அந்த இன்க்ளூசிவ் க்ரோத்துன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப பிரச்சனையாயிடும். ஈவன் நம்ம 11% தமிழ்நாடு வளர்ந்தாலும் கூட அந்த 11% க்ரோத் வந்து எல்லா மக்களுக்கான க்ரோத்தா அப்படின்ற தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்ம திருப்பூர் பிரச்சனையை நம்ம பார்க்கணும். அதுதான் கரண் சார். 2 விஷயம் கேட்கணும் சார். முதல் விஷயம் என்னன்னா, இப்போ ட்ரம்ப் வந்த பின்னால இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதே இல்லை. நான் நினச்சா எதனா பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு நடந்திருக்கு. ரஷ்யா மேலே என்னெல்லாம் அவர் கோபத்துக்கான எல்லா விஷயமும் பண்ணுறாப்புல. டெக் ஜெயின்ஸாக இருக்கக்கூடிய கூகுள், ஆப்பிளுமே கூட அவங்க மேலே நீங்கள் உங்கள் கோபத்தை காட்டுங்க மாதிரி அவங்கள இம்போஸ் பண்ண அவங்களும் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு மானிட்டேஷன் கட் பண்ணுறாங்க, கூகுள் ஆட்சன்ஸ் கட் பண்ணியாச்சு. இன்னும் அங்கே கூகுள் சர்வீசஸ் நிறைய ரஷ்யாவில் கட் பண்ணுறாங்க. மாஸ்டர் கார்டோட சர்வீசஸ் ரஷ்யாவில் யூஸே பண்ண முடியாது, ரஷ்யா பேங்க்கில் யூஸே பண்ண முடியாத மாதிரி வந்துட்டாங்க. இவங்களாம் ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் என்டிட்டிஸ், அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வைக்க முடியுது. இப்போ நம்ம 50% டேரிஃப் எக்ஸம்ஷனில் இந்த ஐடி சர்வீசஸ்லாம் இருக்குது. வருங்காலத்தில் மேபி இந்த கூகுள், ஆப்பிளுமே கூட அப்படியாக ஒரு இடத்துக்கு தள்ளப்பட வாய்ப்பு இருக்கா? பட் இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட்டு, அதெல்லாம் ஓகே. பட் அப்படி யோசிச்சா கூட நான் திருப்பி நெட்டில் பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, யூஎஸ்க்கு அடுத்த பெரிய மார்க்கெட் ரஷ்யா தான், இந்த யூடியூப் மார்க்கெட். பட் ஆனால் அவங்க அதையே இப்போ இம்போஸ் பண்ண வச்சுட்டானுங்க. நோ உனக்கு மணி கிடையாது அப்படின்னு. ஸோ இப்படி பார்க்கும்போது அடுத்து இந்தியாவிலையும் இந்த டெக் ஜெயின்ஸாக இருக்கக்கூடிய ஆப்பிள், கூகுள் அல்லது ஐடி ரிலேட்டட் சர்வீசஸில் இதே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? யூடியூப் பிரச்சனை வந்துருமான்னு கேட்குறாரு. யூடியூப் சேனல் இன்னும் நட்சல்ல சொல்லலாம், யூடியூப்ல பிரச்சனை வருமா இல்லை ஐடி சர்வீஸ்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? அது நம்ம எல்லாம் ஜோசியம் பார்க்குற சமுதாயத்திலிருந்து வரவங்க. ஒரு ஜோசியரால் கூட சொல்ல முடியாத ஒரு இடத்துல ட்ரம்ப் இருக்கார். ட்ரம்ப்புடைய ஜாதகம் வந்து அவருடைய வாழ்க்கையை மட்டும் தீர்மானிக்கிற ஜாதகமாக இருந்தால் பரவாயில்ல, பல கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய வாழ்வையும் அவர்களுடைய ஆதாரத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை வராதுன்னு நம்ம நினைக்கிறோம், வேண்டிக்கிறோம். அவர் இந்த 2வது வருகைக்கு பிறகு அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். இப்போது வியட்நாமுக்கு 20% வரி விதிச்சிருக்கார். அதுக்கப்புறம் சீனா முதலீட்டாளர்கள் வியட்நாமில் தயாரிக்கிற பொருட்களுக்கு 40% வரி. அதைத்தான் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். வியட்நாமில் தயாராகி கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சீனா மீது ஒரு வருத்தமாக இருந்ததுனால அதையெல்லாம் நிறுத்திட்டார். இதற்கு பதிலாக வியட்நாம் அமெரிக்கா மீது 0 டாரிஃப் போட்டிருக்கு. இது முன்னாடி இல்லாதது. அதாவது அந்த சந்தையை பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ நிறைய பேர் இறங்கி வராங்க. நம்பர் 1 இதை அவர் பார்க்கிறார். ஜாப்பனீஸ் வந்து அவரிடத்தில் ஃபோன் செய்து 15% குறைக்க சொல்கிறாங்க. தென்கொரியா அதை சொல்லுது. அவரால் அந்த இடத்துக்கு வந்து கனடாவை இன்னும் கொண்டு வர முடியல. நாம் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கோம். சீனாவோட அவரை மோதி பார்த்தார், அது வந்து முடியாது, அதனால இப்படி இருக்கு. இது ஒரு பக்கம். அப்புறம் அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, அவர் என்ன பண்ணார், நிவிடியா தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி, உலகத்தினுடைய மிகப்பெரிய கம்பெனி அன்றைக்கி ஆயிடுச்சு. 4 ட்ரில்லியன், அதாவது நம்ம இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியை ஒரே ஒரு கம்பெனி பண்ணுது. அந்த ஹுவாங் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன சொன்னார், முதல்ல உங்களுடைய அந்த பர்டிகுலர் அவங்க பண்ணுற அந்த சீனா மார்க்கெட்டுக்காக ஒரு சிப் பண்ணுறாங்க, அந்த சிப்பை சீனர்களுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடாது, அது நம்ம செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டார். அதை அவர்கள் பண்ணலைன்னா நிவிடியாவுடைய மிகப்பெரிய பலமே அதுதான். ஸோ அவர் சந்திக்கிறார், இவரை சந்திச்சு பேசி
அந்த கொள்கை முடிவை, இது வந்து பைடன் காலத்திலேயே எடுக்கப்பட்ட ஒரு கொள்கை முடிவு, அதை தொடர்றாரு இவர், இன்னும் அதிகப்படுத்துறாரு, அதை கொஞ்சம் நெருக்கிறாரு. இவர் போய் சந்திச்சு பேசின பிறகு மாத்திக்கிறார். சரிதானா? அதே மாதிரி இன்டெலோட தலைவர் அவருடைய ட்ரூத் சோஷியல்ல போடுறாரு, அவர் வந்து பதவி விலகி போகணும்ன்றார். ஏன்னா இன்டெல் வந்துட்டு அவர் வந்து பல முதலீடுகளை பண்ணியிருக்கார், சீனால முதலீடு பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்டெலோட தலைவர் போய் அவரை போய் பார்க்கிறார். பார்த்த கொஞ்ச நாள்ல என்ன பண்றாரு, அமெரிக்க அரசு அதுல முதலீடு செய்யுன்றார். இன்டெலோடைய பங்குகள் விலையெல்லாம் எங்கேயோ அங்க போயிடுது. அதனால் நான் என்ன சொல்றேன், இந்த ஆனிமலை அவருடைய தாண்மையை வருடி கொடுப்பது தான், அது பண்ணலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. எல்லாம் கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அவரும் கூப்பிடுறாரு, வா வா என்னப்பா. எப்படின்னா இது எப்படி சொல்கிறேன்னா, 25% போடும்போது 8 மணி நேரம் கழித்து அவர் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. இந்தியா மேலே வந்து நீங்கள் விதிச்சிருக்கிற 25% இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமானு கேட்டு 8 மணி நேரம் தான் ஆயிருக்கு, இன்னும் நிறையா விதிப்பேன் அப்படின்றார். அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் அவர் வாயே திறக்கலை. நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாகிஸ்தானுடைய தளபதியை கூப்பிட்டு அவருடைய நேவல் பேஸ்லேயோ எங்கேயோ உட்கார வச்சுட்டு, இந்தியா என்னை தாக்கினால் நாங்கள் இந்தியாவை திருப்பி தாக்குவோம்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நியூக்ளியர் பவரே இருக்கக்கூடாது, அது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு பெரிய அண்ணன் மனப்பான்மையில் நடந்துட்டு இருக்கிறது அமெரிக்கா. அங்கே உட்காந்துட்டு இவர் என்ன சொல்கிறார், அமெரிக்காவுடைய அந்த பாகிஸ்தான் தளபதி என்ன சொல்கிறார், நாங்கள் அழிகிறது மட்டும் இல்லை, உலகத்தில் பாதி அழிச்சிட்டு தான் போவோன்றார். அதுக்கப்புறம் அவர் சொன்னது தான் பெரிய ஹைலைட். இந்தியா எங்களை தாக்குனா நான் இந்தியாவை தாக்குவேன்னு சொல்லு, அது வந்து நீ எதிரி நாடு நான் எதிரி நாடு, அது இயல்பாக எடுத்துகிட்டு போயிடலாம். இந்தியா எங்களை தாக்கினால் நாங்கள் ஜாம்நகரில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ரிஃபைனரியை தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றது. அப்போ இதெல்லாம் வந்து இவருடைய கன்சென்ட் இல்லாமல் நடக்கலை. அதுக்கப்புறம் இந்தியா அது பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணுறாரு, இந்த தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் எல்லாம் வச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அறிக்கையாக விட்டுட்டே இருக்கார். இப்போ கடைசியாக எங்கே வந்திருக்காருன்னா, இந்தியாவில் வந்து ஒரு சாதிய வன்மத்தை தூண்டுவோம் அப்படிங்கிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வருது. அவர் அந்த அறிக்கை வரவே இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், இந்தியாவோட உறவு நாங்கள் புதிய உச்சத்தை தொடுகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், நீங்கள் யாராவது வாங்கப்பான்னு சொல்கிறேன் இருக்குது, ஏதாவது எங்கள்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. 1. 2வது, ஜெர்மன் பத்திரிக்கை செய்தி வெளியிடுது, 4 முறை நான் வந்து ஃபோன் பண்ணேன், எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அரசாங்கம் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணல, அவரும் அதை மறுக்கலை. இதை தான் நம்ம கவனிக்கணும். அவங்களும் அதை மறுக்காமல் இப்போ வரைக்கும் அவங்களும் அதை மறுக்காமல் தான் இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டே இருக்கார். 2 நாளைக்கு ஒருக்கா அவர் சாப்பிட மறக்கிறாரோ தூங்க மறக்கிறாரோ அது பண்ணுறதில்ல. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் வாரம் நான் தான் நிறுத்தினேன்றதை தெளிவாக சொல்லிட்டே தான் இருக்கார். அதை அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து அவர் எதிர்பார்க்கிறார். அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து ஐஸை யார் பிரேக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ அந்த ஐஸ் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், மற்ற நாடுகளுக்கு போட்ட டேரிஃபை விட 5% இந்தியாவுக்கு கம்மியாக தான் வரும். அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் போகும். இந்தியா சைனா டைஸ் எப்படி போகும் நினைக்கிறீங்க? இப்போ அதுதான் ரொம்ப சேலஞ்ச். இன்ட்ரெஸ்டிங்கான வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் இது. எப்படின்னா, முன்னாடி என்னவா இருந்ததுன்னா, இந்தியா எப்படி சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, நட்பு நாடு அப்படின்றது. அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா ஒரு நட்பு நாடாக உருவானதோ அல்லது உண்மையாக உள்ளதோ அல்லது பார்க்கப்பட்டது நட்பு நாடாக. அதுக்கான காரணம் வந்து இந்தியா வந்து ஒரு ஏஷியாவில் சைனாவுக்கு ஒரு செக்கா இருந்தது. அந்த ஒரு ரிவல்டு சைனா யுஎஸ் அது சைனா ரஷ்யா ரிவல்ரி அப்படிலாம் இந்தியா வந்து ஒரு இந்தியாவும் தன்னை வந்து அமெரிக்காவோட ஒரு நட்பு நாடாக பாராட்டிச்சு. ஏன்னா நம்மளோட டயஸ்போரா பெரிய டயஸ்போரா இருக்குது, ஐடி இருக்குது, நமக்கு சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க டிப்ளமசியில், அது எல்லாமே இருந்தது, நமக்கு சாதகமாக இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப் வந்து அதில் எதுலேயுமே நம்பிக்கல. அவர் வந்து எனக்கு இந்தியாவில் நான் சைனாட்ட பேசினா சைனா டைரெக்டாக பேசிக்கிறேன். திங்ஸ் தட் சைனா வந்து நமக்கு ரொம்ப அமெரிக்காவுக்கு வந்து டிபெண்ட் நாடாக கருதுறாரு, நேராக பேசிக்கலான்னு அவர். அதனால் அவருக்கு வந்து இந்தியா வந்து பெருசாக தேவையாக அவர் பார்க்குற மாதிரி தெரியல. டிரான்சாக்ஷனில் பியூர் டிரான்சாக்ஷனில் பார்க்கும்போது நான் சொன்னால ட்ரேடு வந்து இந்தியா வந்து 11வது நாடு யூஎஸில். ஆனால் அவர் சொன்னது உண்மை. அதாவது ஒரு எளிய மக்களுக்கான பாமர மக்கள் அமெரிக்காவில் இதை சார்ந்து இருக்காங்க, நம்ம உள்ள இருக்க எக்ஸ்போர்ட்டை சார்ந்து இருந்தாலும் லார்ஜஸ்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லாம் சொல்லும்போது அவங்க வந்து அமெரிக்கா போகலாம். நமக்கு சைனாவோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை எப்படி நம்ம அணுகிறது? ஏன்னா சைனாவோட உதவி தேவை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 நாள் முன்னாடி சைனா, இந்தியா, ரஷ்யா 3 பேரும் எஸ்சிஓன்னு சொல்லி ஒன்று சேர்த்து மீட்டிங் பண்ணாங்க. இது வந்து ஒரு வகையான சார் சொன்ன மாதிரி ஒரு கோல்டு வார்
இந்த ஒரு பிளாக் உருவாக்குற மாதிரி இருக்குது. ஆனால் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா தனித்த ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். நம்முடைய நமக்கு என்ன தேவை அப்படின்றத சார்ந்ததாக இருக்க முடியும். இந்த ஜியோ பொலிட்டிக்கலை வச்சு நம்ம போக முடியாது. குயிக்காக 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சார். இப்போ இந்த ஆயில் தான், ரஷ்யா ஆயில் தான் பெரிய பிரச்சனையாக யூஎஸ் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஆயில் அங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்குறோம். ஓகே, இன்னொரு பக்கம் கம்மியாக கிடைக்கிறதுனால இங்கே ஏதாவது பெனிஃபிட்னு பார்த்தா மக்களுக்கு அது பெனிஃபிட் இல்லை. முன்னைய காட்டில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டில் வந்து இங்கே வந்து பெட்ரோல் விலை ஜாஸ்தியாக இருக்குது. கடைசியில் எங்கே தான் போகுது? இவங்க சொல்கிற மாதிரி கடைசியில் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்துலாம் போய் முடிஞ்சது தான். அந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்காக தான் இவ்வளோ வேலையும் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் பேசுகிறதும் இந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்காக தானா? இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சினிக்கலான ஒரு வியூ. எந்த அரசு இருந்தாலும் இப்படித்தான் நடந்துக்கும் நான் நினைக்கிறேன். எந்த அரசு இருந்தாலும் இந்த கார்பரேட்டுகள் இன்னைக்கு வெற்றிகரமாக செயல்படுகிற கார்பரேட்டுகள் அந்த அரசிலும் செயல்படுவார்கள். 40 ஒரு பெட்ரோல் விலையில 100 ரூபாய் ஒரு பெட்ரோல் விலைன்னா அதுல 40% வரி. சரிதானா? அதுல வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து ஸ்டேட் டாக்ஸ். சரிதானா? அதையே நாம இன்னும் தள்ளுபடி பண்ணல. இப்ப நம்ம தானே பாதிக்கப்படுறோம். இல்ல நான் அப்படி பார்க்க வேண்டாம். அதாவது நம்முடைய அந்நிய செலாவழியில பெரும் பகுதி எண்ணெய் வாங்குறதுக்கு தான் போகுது. சரிதானா? இப்போ இந்த ரஷ்யாவிலிருந்து நமக்கு எண்ணெய் கொஞ்சம் சலுகை விலையில, பெரிய சலுகையெல்லாம் அவங்க பண்ணிடல, 7% தள்ளுபடி பண்ணி தராங்க. நம்ம வந்து ஒரு $17 பில்லியன் வரைக்கும் இந்த 3 வருஷங்கள்ல சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த $17 பில்லியன் சாதாரண மக்களை போய் சேரலைன்றது தான் நிறைய பேருடைய விமர்சனம். அந்த மாதிரி எந்த அரசும் நடந்துக்காதுன்றது நான் சொல்றேன். சரிதானா? அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லா கார்பரேட்டுகளும் எல்லா அரசாங்கங்களிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் நியதி உலகம் முழுக்க. ஸோ அதை விட்டுருவோம். நம்ம பொதுவாக நம்முடைய வெளியுறவு விவகார கொள்கை எப்படின்னா, அந்நிய செலாவணியை நாம வந்து சேர்க்கணும்னு பார்க்குறோம். நம்ம நிறைய செலவு பண்றது எண்ணெய்க்கு தான். அதை புரிஞ்சுக்கிறோம். அதை வந்து கன்சூமரை வந்து உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்றதுக்காகத்தான் இத்தனை வரிகள். வேற எந்த ஊர்லயும் கிடையாது. இல்லை சார், இப்போ ஒரே விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இப்போ ரஷ்யாவோட பிரச்சனை என்னன்னா, நம்ம ஃபாரின் ரிசர்வ் பிரச்சனை கிடையாது. ரஷ்யாவை ஏன் நம்ம வந்து இந்தியா விரும்புச்சுன்னா, ரஷ்யா செட் கிவன் மணி, நீங்கள் உங்கள் பணத்திலே கொடுத்துருங்க, ஃபாரின் ரிசர்வ் நமக்கு பிரச்சனை கிடையாது. அது ஒரு மெயின் காரணம். வந்து நம்ம வந்து இப்போ நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் ஆயில் வாங்கினோம்னா டாலர் கொடுக்கணும். இவங்க வந்து டாலர் கேட்கல அவங்க. அது ஒரு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு இரிட்டேஷன். அது டாலர் வாஸ் ஒரு கரன்சி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு இருந்தது இல்லையா? இவங்க வந்து எனக்கு ரஷ்யா தேவைன்னு சொல்லிட்டது. முக்கியமான பிரச்சனை இருக்குது. இட்ஸ் an elephant in the room. அவர் சார் சொன்னது வந்து அதை பேசலாம். ஓகே, அது விஷயம் என்னென்னா, இந்த 2 பெரு நிறுவனங்களை வந்து ஒரு குறிப்பாக பார்க்குறாங்க அமெரிக்கா. இந்த குறிப்பாக இந்த ரஷ்யா ஆயிலில் பயன்பட்ட நிறுவனம் வந்து அம்பானி. இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி இந்த இன்ஸ்பார்க் அந்த ரிப்போர்ட் வந்தது இல்லையா, அதானியுடைய ரிப்போர்ட், வாட்ஸ் நேம் ஆஃப் த இண்டல்பர்க் ரிப்போர்ட். அது வந்து இட்ஸ் ஸ்டில் நாட் ரிசால்வ்ட் இஷ்யூ. அதுக்கு மேலே பெரிய இங்கே என்கொயரி இந்தியாவில் நடக்கலை. ஸோ அந்த 2 ஃபேக்டரை வச்சு தான் அவங்க வந்து இந்த 2 கம்பெனிக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இஸ் ஸோ அடமெண்ட் ஆன் த ஆயில். அதை வச்சு தான் அவர் வந்து அந்த பிராமின் இதை போட்டு சொல்கிறது வந்து இந்த 2 பேரும் அவர் வந்து இஸ் ஈக்குவல் மேக்கிங், ஐ மீன் கனெக்டிங் நம்ம பாஸ்டன் பிராமின் சொல்கிறது இந்த 2 பேருடைய விவரங்களை வச்சு தான். ஏன்னா ரஷ்யன் ஆயில் அதிகமாக பயன்பட்டது அம்பானி, அந்த இண்டல்பார்க்கில் இது ஆனது அதானி. இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, இந்த ஆயில் விஷயத்தில் டேக்ஸ் ஸ்டேட் பேக்டுன்றதுல அல்லது டாக்ஸேஷன்ன்றதுலையும் ஒவ்வொரு டைமும் ஆயிலுடைய விலை குறையும்போது அதே அளவில் இங்கே குறையிறது இல்லை பெட்ரோல். when oil price rises, ஒரு பேரலுக்கு இத்தனை, ஒரு டாலருக்கு இத்தனை பேரலுக்கு இத்தனை டாலர் நம்ம வந்து கூடும் பொழுது உடனே நம்ம வந்து அதை ரைஸை பார்க்குறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ம வந்து இதில் இம்ப்ளிகேட் பண்ண முடியாது பெரிய அளவில். இம்ப்ளிகேட் என்னென்னா, இந்த டிரான்சாக்ஷன் நடக்கு இல்லையா, இந்த ப்ராசஸில் அது மெயினாக அங்கே தான் அது டெல்லி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அது வந்து, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து வேறு ரெவென்யூ சோர்ஸே கிடையாது. ஒன் ஆஃப் த ரீசன் நமக்கு வந்து இன்னும் ஓரளவுக்கு ஒரு நெகோஷியேட்டிங் பவர் இருக்குது ஒரு இந்தியன் ஃபெடரல் சிஸ்டத்தில் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி சில பத்திரப்பதிவு டாக்ஸேஷன் இதையும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்மகிட்ட இதுவே ஸ்கோப்பே கிடையாது. விட்டு கொடுக்கல, யாரும் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்நிய செலாவணி இருப்பு என்பது நமக்கு நம்முடைய ப்ரீ ஆக்குபேஷன். நமக்கு அது நிறைய இருக்கணும். 1990 கொண்டு போய் தங்கத்தை அடமானம் வச்சு நம்ம மீட்டு நம்முடைய கிரெடிபிலிட்டி காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நம்ம போனோம். அந்நிய செலாவணியில் அதிகமாக செலவாகிறது எண்ணெய் வாங்குறது. சரிதானா? எந்த அரசு வந்தாலும் நீங்கள் எண்ணெயை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது என்று எண்ணும். அதனால தான் இவ்வளவு வரிகள். அது உங்களுக்கு அதுதான் சொல்ல வந்தேன் நான், வேற ஒன்றும் இல்லை. மாநில அரசும் வரி போடுது, அவங்க தான் பெரும்பாலான போடுறாங்க. அதனால அது விலை வந்து, நான் வேலை பார்த்த அரபு நாடுகளில்
எண்ணெயை விட தண்ணியோட விலை தான் அதிகம். ஜாஸ்தி. பிகாஸ் அங்க அந்த இடத்துல நாம இல்லை. சரிதான். ஐ விஷ் வி வேர். இது நான் அப்படி பார்க்க விரும்பலை. அது அமெரிக்கர்கள் வந்து எதையும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. ஒரு 2 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக இத்தனை பேருடைய அவருடைய இமேஜ் இது வந்து ரொம்ப இது ஒரு பெரிய இது வந்து ஒரு பெரிய விலையாக, நான் மோடி இடத்துல இருந்தேன்னா இந்த விலையை நான் தர தயாரா இருப்பேன் ஒரு 2 பேருக்காக. ஏன்னா அவர் வந்து ஹைதராபாத்ல பேசும்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இந்த 2 பேரையுமே தாக்கி பேசினார். அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குனீங்களா, நீங்க உங்களுக்கு லாரியில கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டார். அதனால இது வந்து நம்முடைய அளவுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆல்ரைட் சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பெருசாக ஃப்ளாரப் ஆகாமல் கம்மியாகணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். பொறுத்திருந்து காலம் எப்படி மாறுதுன்னு. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.